ஹாய் எவ்ரிவான், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறதான ஒரு அரசியல் மோதல். இந்த அரசியல் மோதல் ரெண்டு கட்சிகளுக்கு இடையே இல்லை, ஒரே கட்சியில் அதன் நிறுவனருக்கும் அந்த கட்சியின் தலைவருக்கும் நடக்கிறதான ஈர்த்துருவ போர்கள். இது எந்த கட்சின்னா பாமக கட்சியில் நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த கட்சியின் தலைவராக இருக்கிறதான திரு ராமதாஸ் அவர்களின் மகன் அன்புமணிக்கும் இடையே நடக்கிறதான மோதல்கள் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. நேற்றைக்கு பாமகவோட தலைவர் திரு அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில தன்னுடைய பதவியிலிருந்து நீக்குவதற்கு தான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதற்கு இன்னைக்கு திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வச்சு அன்புமணி அவர்கள் இப்படிப்பட்டதான ஒரு சில அறிக்கைகளை வெளியிடுவது மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை தேடிக்கொண்டிருக்கிறதான ஒரு உத்தி தான் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக நடந்ததான பாமகவோட பொதுக்குழு பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. அந்த பொதுக்குழுவில் திரு ராமதாஸ் அவர்களுடைய மற்றும் திரு அன்புமணி அவர்களுடைய மோதலானது வெட்ட வெளிச்சமாக உலகிற்கே தெரிந்தது. இதனோட பின்னணியை பார்த்தீங்கன்னா, அந்த பொதுக்குழுவில் திரு ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அக்கா வழி பேரனான முகுந்தன் அவர்களை இளைஞரணி செயலாளராக நியமிக்கிறார். அங்குதான் மோதலை வெடிச்சது. அந்த பொதுக்குழுவில் அப்படி திரு ராமதாஸ் அவர்கள் அறிவித்த உடனேயே அன்புமணி அவர்கள் ஏதோ முணுமுணுத்து ஏதோ சொல்ல, அதற்கு ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சி என்னால் உருவாக்கப்பட்டது, நான் சொன்னதுதான் இங்கு நடக்கணும் அப்படின்னு சொல்ல மோதல் பகிரங்கமாக வெடித்தது. திரு அன்புமணி அவர்கள் முகுந்தனை ஏன் நியமிக்கிறீர்கள்? அவர் கட்சிக்கு வந்து 4 மாதம் கூட ஆகல, ஒரு அனுபவசாலியை நியமித்தால் கட்சியில் பணி செய்வார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்க இந்த மோதலானது வெட்ட வெளிச்சமாக கடுமையாக மாறியது. அந்த பொதுக்குழுவிலிருந்து திரு அன்புமணி அவர்கள் உடனடியாக அந்த மைக்கை அப்படியே டேபிளில் தூக்கி எறிச்சிட்டு வெளியேறினார். திரு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு நடந்ததான அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, தவறு செய்தது அன்புமணி இல்லை, தவறு செய்ததே நான் தான். அன்புமணி 35 வயதாக இருக்கும் போதே அவருக்காக நான் தூங்காமல் கேபினட் மினிஸ்டர் பதவியை நான் பெற்றுக் கொடுத்தது என்னுடைய தவறுதான். இன்னைக்கு பொதுவெளியில அவர் நாகரிகமே இல்லாமல் நடந்து கொள்ளுகிற அளவுக்கு அவருடைய செயல்கள் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி என்னால் இறுதி செய்யப்பட்டது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் சௌமியா அன்புமணி மற்றும் அன்புமணி அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடைய கால்களை பிடித்து பாஜக கூட்டணியில் தான் நம்ம சேரணும்னு அழுதார்கள். தாங்கள் இல்லை என்றால் தாங்கள் தற்கொலை செய்து கொள்வதாக என்னை மிரட்டி பாஜக கூட்டணியை அவர்களே ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அது ஒரு தவறான கூட்டணி என்பது தேர்தல் முடிவுகளில் வெளிப்பட்டது. அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருந்தோம்னா நிச்சயமாக பாமக 3 தொகுதிகளிலாவது வென்றிருக்கும், அதிமுக ஒரு 7 தொகுதிகளிலாவது வென்றிருக்கும். திரு அன்புமணி அவர்கள் ரீசெண்டாக வீட்டில் ஒரு சண்டையில் தன்னுடைய அம்மாவின் மீதே பாட்டிலை தூக்கி வீசினார். அது நல்ல வேளை அவருடைய அம்மா மேலே படாமல் அது சுவரில் முட்டி கீழே விழுந்துச்சு. ஸோ இப்படிப்பட்டதான அநாகரிக செயல்களில், ஆத்திர செயல்களில் இன்னைக்கு அன்புமணி அவர்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறார். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சாம்பிளான விஷயம்தான். இன்னும் பல விஷயங்கள் இருக்குன்னு நிறைய உண்மைகளை திரு ராமதாஸ் அவர்கள் உடைத்திருக்கிறார். இன்னைக்கு பிரஸ் மீட்ல வளர்த்த கிடாவே மார்பில் எட்டி உதைத்து விட்டது என்று சொல்லி நொந்து போயிருக்கிறார் திரு ராமதாஸ் அவர்கள். இதற்கிடையில் நாளை, அதாவது இன்றைக்கு மாவட்ட மாநில அளவிலான நிர்வாகிகளை சந்திப்பதற்காக அழைத்திருக்கிறார் திரு அன்புமணி அவர்கள். அவருடைய சென்னை ஆஃபீஸில் இந்த சந்திப்பிற்காக, இந்த கூட்டத்திற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார் திரு அன்புமணி அவர்கள். அதே நேரத்தில் மறுபக்கம் திரு ராமதாஸ் அவர்களும் பொதுக்குழுவை கூட்டி திரு அன்புமணி அவர்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டிய சூழல் வரும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? 2 பேருமே இணைவார்களா, இல்ல இந்த மோதல் மேலும் வலுப்பெற்று பாமக இரு துருவங்களாக மாறுமா? அரசியல்ல எதுனாலும் நடக்கலாம். ஸோ அரசியல்ல அன்புமணியோட கணக்கு வேறையா இருக்கலாம், திரு ராமதாஸ் அவர்களின் கணக்கு வேறையா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒன்று மட்டும் தெரியுது, திரு ராமதாஸ் அவர்களின் கணக்குகளும் அன்புமணி அவர்களின் அரசியல் கணக்கும் ஒன்றி போகவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அடுத்த கட்ட நகர்வுகளில் இருவர் எடுக்கும் நகர்வுகள் பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். அரசியலில் என்ன நடக்குதுன்னு எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல். நன்றி, வணக்கம்.